வணக்கம் ஜிஎஸ்காம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃபைனலாக வந்து டாடா சேரா அன்வெல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வீடியோவை பொறுத்த வரைக்கும் வந்து டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எதுவும் ரிவ்யூ பண்ணல, பட் ப்ராடக்டோட டிசைனை மட்டும் அன்வெல் பண்ணியிருக்காங்க. நாம இந்த டிசைன் ரீதியாக மட்டும் பார்ப்போம். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன என்ஜின் ஆப்ஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றத பற்றி நான் சொல்கிறேன். டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லெஜெண்டரி சேராவோட வடிவமைப்பை மாற்றி எடுத்துகிட்டு போயிடக்கூடாது, அதோட அப் மார்க்கெட் டிசைனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் போயிருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பியானோ பிளாக்ல வந்து கிரில் எலிமெண்ட் போட்டு ஒரு கனெக்டட் டிஆர்எல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெட்லாம் பொறுத்த வரைக்கும் மினிமலா இந்த இடத்துல போயிருக்காங்க. இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபாக்லாம்ஸ் வந்து ஐஸ் கியூப்ல போயிருக்காங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வைடான ஒரு ஆடாம்ல உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் பாக்கெட் சென்சர் அப்படின்றது கிடைக்குது. டெக்னிக்கல் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் தான் இதோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது இப்போ வரைக்கும் ரிவீல் பண்ணாம வச்சிருக்காங்க. ஸோ அப்படியே வாங்க சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கலாம்னு வரப்போ உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து டயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 225, 55 ஆர் 19 ப்ரொஃபைல்ஸ் போயிருக்காங்க. இந்த செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் தி பிகஸ்ட் டயர்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் கரெக்டா கிராமட்டாரோட செக்மெண்ட்ல வந்திருக்கு. வீலாக் பொறுத்த வரைக்கும் ஒரு மினிமலான பிளே தாங்க. உங்களுக்கு ஃபேப்ரிக்ல லைனஸ் போட்டுருக்கனால உள்ள இன்சுலேஷன் அப்படின்றது பெட்டரா இருக்கும். ஃப்ரண்ட்ல டிஸ்க் கிடைக்குது. ரியர்ல நம்ம பார்ப்போம். ரியர் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் ரியர்லையுமே நமக்கு வந்து டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ விண்டோ ஏரி அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கு பாருங்க நல்ல ஒரு டிஎல்ஓ கொடுத்துருக்காங்க. ஸோ த்ரூ அவுட் வந்து பார்த்தீங்கன்னா கேபின்குள்ள வெளிச்சம் அப்படின்றது ரொம்ப ப்ராப்பராக நமக்கு கிடைக்கும். அந்த ஓஜி சேராவோட ஸ்டைலிங்ல எந்த விதமான மாற்றங்கள் இல்லாமல் அழகாக போயிருக்காங்க. ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் பாருங்க உங்களுக்கு அந்த நியூ ஏஜ் ஹேண்டில்ஸ் கூட தான் போயிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனோராமிக் சன்ரூஃப் அப்படின்றது கிடைக்குது. கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஷார்க் அண்ட் ஆண்டர் அப்படின்றது போட்டிருக்காங்க. பர்சனலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியர் அண்ட் டிசைன் அப்படின்றது பெரிதளவில் ஒரு ஒப்பீனியன் இல்லை. நீங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு ஸ்பாய்லர் வந்து போட்டு உள்ள வந்து வைப்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்னா போயிருக்காங்க. இது வந்து டாடா மோட்டார்ஸ் வந்து ரீசெண்ட் டைம்ல பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரியர்ல ஆக்சுவலாக வந்து டீஃபாகர் கொடுத்துருக்காங்க. வைப்பரும் இருப்பது உங்களால் பார்க்க முடியும். ஒரு சாப் ஆஃப் பண்ணின ஒரு டிசைன் லேயர் தான் அப்படின்ற மாதிரி எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுதுங்க. ஒரு கனெக்டட் டிஆர்எல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றது இங்கே கிடைக்குது. சேராவோட மேட்சிங் உங்களால பார்க்க முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் எலிமெண்ட்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் ஒரு சில்வர் ஃபினிஷோட இந்த பம்பர்ஸ் அப்படின்றத முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு ஸோ பூட் பொறுத்த வரைக்கும் பாருங்க நல்ல ஒரு வைடான பூட்ங்க. உங்களுக்கு ஜேபிஎலோட சப்போர்ட் பர்சன் ஸ்பேர்ஸ் இங்க எல்லாம் ஆக்சுவலா ஹோப்ஃபுல்லி வந்து பாத்தீங்கன்னா கீழே அண்டர் த பாடி மிரர் இருக்கு. ஸோ நல்ல ஒரு வைடான ஒரு பூட் ஸ்பேஸ் தான். டெஃபினெட்லி வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக தான் இருக்க போகுது இந்த பூட் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும். இங்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லைட் பிளேஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டெஃபினெட்லி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது. பவர் டெயில் கேட்ங்க உங்களுக்கு. ஸோ திஸ் இஸ் வாட் எக்ஸ்டீரியர் பொறுத்து பார்க்கும்போது சைட் ப்ரொஃபைல் பாருங்க. ஓவரால் சைட் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஓவரால் சைட் ப்ரொஃபைலோட டிசைன் பாருங்க. அந்த சேராவோட ஓஜி சேராவோட அதே டிசைன் எலிமெண்ட்ஸ் அப்படியே கேரி ஃபார்வர்ட் பண்ணிருக்கனால நமக்கு பார்க்கறதுக்கு உண்மையுமே ரொம்பவே அற்புதமா இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ரீதியாக நமக்கு எதுவும் ரிவீல் ஆகலைங்க. பட் ஒரு 1.5 லிட்டர் நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல், ஒரு 1.5 லிட்டர் டர்போ பெட்ரோல், அதுக்கப்புறம் ஒரு 1.5 டீசல் கொடுக்குறாங்க. நேச்சுரல் ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் ஒரு 120 ஹார்ஸ் பவர், 140 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது. இதுவே டர்போ போறப்போ உங்களுக்கு 170 பிஹெச்பி, உங்களுக்கு கிட்டத்தட்ட 280 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க்குங்க. டீசலை பொறுத்த வரைக்கும் அந்த 1.5 டீசல் தான். ஒரு 116 பிஹெச்பி, ஒரு 260 நியூட்டன் மீட்டர்ஸ் ஆஃப் டார்க் அப்படின்றது ப்ரொடியூஸ் பண்ணுது. டோர் பேட்ச் பாருங்க உங்களுக்கு சாஃப்ட் டச் பேடிங்கோட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒரு சன் பிளைண்டுமே கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஒன் டச் இது எல்லாமே ஆப்ரேட் ஆகல, பட் பாக்குறப்ப நான் சொல்றேன். இந்த இடத்துலயுமே ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா டெக்ஸ்சர்ஸ் ப்ளே பண்ணிட்டு பாக்குறதுக்கு உண்மையிலும் நல்லா இருக்கு. ரொம்ப ஒரு பிரீமியமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து இந்த சேரா பொறுத்த வரைக்கும் இருக்கு. சேராவோட ரியர் சீட் ஸ்பேசிங் அப்படின்னு வரும்போது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எனாமஸான ஒரு ஸ்பேசிங் கிடைக்கலாம் கேட்டீங்கன்னா, இல்ல ஆம்பிள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல, ஆப்டான ஒரு ஸ்பேசிங் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க தெரியுதுங்களா? ஸோ உட்கார்றதுக்கு நல்ல கன்வீனியன்ட்டா இருக்குங்க, கம்ஃபர்டபுளா இருக்கு. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கோஃப்ரெட்டா கொடுத்துருக்காங்க. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலா ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவேன். உங்களுக்கு லெதர் அப்ரோச், பட் ஒயிட் தீம் எப்படி மெயின்டைன் பண்ண போறாங்கன்னு தெரியல. வாங்குற வகை இது எல்லா பிராண்ட்ஸ்லயும் இப்போ போயிட்டு இருக்கு. ரியர்ல நமக்கு ஏசி வென்ட்ஸ் கிடைக்குது. 65 வாட்ஸ்ல ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே டைப் சி போர்ட்ஸுங்க. ஸோ ஹம் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபிளாட்டான ஹம் தான். எனக்கு வந்து ஆல்ஃபா ஆர்கிடெக்சரா தான் இருக்குன்னு நினைக்கிறேன். மேலே வந்து ஒரு பேனோராமிக் சன்ரூஃப் இருக்குது. ஹெட்ரூம் பாருங்க உங்களுக்கு தெரியுதுங்களா? கன்வீனியன்ட்ங்க. மோர் தென் 6 ஃபீட் இருந்தீங்கனாலும் அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள தாராளமாக உட்காரலாம். நல்ல ஒரு ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. கம்ஃபர்டபுளாக இருக்குது. பின்னாடி உட்காரதுக்கு லம்பா சப்போர்ட்டாக இருக்கட்டும், அண்டர் தீ சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே வந்து டீசெண்டாக பண்ணியிருக்காங்க. இங்கே பாருங்க, அண்டர் தீ சப்போர்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். கம்ஃபர்டபுளான ஒரு
ரியர் சீட் ஸ்பேஸ்னு சொல்லலாம். ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க, 2 கப் ஹோல்டர்ஸோட உங்களுக்கு கிடைக்குது. சரி, சேஃப்டி ஃபீச்சர்ஸ் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னும் பெருசாக அன்வீல் பண்ணலங்க. பட் ஹோப்ஃபுல்லி வந்து பார்த்தீங்கன்னா 6 airbags, ABS, EBD, ESP, level 2 ADAS இது மாதிரி விஷயங்கள்லாம் கொடுத்துருப்பாங்க. டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் அப்படின்னாவே டெஃபினெட்லி வந்து ஒரு என்கப் ரிசல்ட்ஸ் இல்லாமல் ப்ராடக்ட் அன்வீல் அப்படின்றது இருக்காது. ஹோப்ஃபுல்லி ஒரு 5 star என்கப் நீங்கள் பாரத் குளோபல் என்கப்ல உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேங்க. ஃப்ரண்ட் அப்படின்னு வரும்போது வந்து ஒரு நியூ ஏஜ் டிசைன் அப்படின்ற மாதிரி டெஃபினெட்லி சொல்லலாம். உங்களுக்கு வந்து ஒரு பேனோரமிக் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, ட்ரிபிள் ஸ்கிரீன் லே அவுட்ங்க. உங்களுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாஃப்ட் டச் பேனல்லாம் கொடுத்து எனக்கு தெரிஞ்சு இந்த மிட் சைஸ் எஸ்யூவி செக்மெண்ட்ல ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்டீரியர் இது வந்து பெஞ்ச் மார்க்காக இருக்கும் அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கிளைமேட் கண்ட்ரோல் டியூவல் ஜோன் ஏசி யூனிட் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வயர்லெஸ் சார்ஜர், அதுக்கப்புறம் வந்து 2 கப் ஹோல்டர்ஸ் போட்டிருக்காங்க. பாருங்க, ரொம்ப பாஷா உங்களுக்கு உள்ள உட்காரும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீமியம் ஃபீல் கிடைக்கணும் அப்படின்றதுல வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் சார்ஜர், இங்கே ஒரு பெரிதான ஒரு க்ளவ் பாக்ஸ் கிடைக்குது. கூல்டர்னு கேட்டிங்கன்னா இல்லை, இது மூவபிள் ஆர்ம்ரெஸ்டா? எஸ், மூவபிள் ஆர்ம்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. க்ளவ் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு கூல்டு க்ளவ் பாக்ஸுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கூல்டு க்ளவ் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் அண்டர் தி சப்போர்ட்டை வந்து என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்கு தகுந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே கம்ஃபர்டபுள், டெஃபினெட்லி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் இன் செக்மெண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ ஸ்டியரிங் பொறுத்த வரைக்கும் டிப்பிக்கலாக உங்களுக்கு டாடா மோட்டார்ஸில் இப்போ நியூ ஏஜ்ல கிடைக்கக்கூடிய அந்த 4 ஸ்போக் ஸ்டியரிங் யூனிட் தான். நல்லா இருக்குங்க. குவாலிட்டி லெவல்ஸ் இங்கே பாருங்க, ஸ்போர்ட் மோட், அதுக்கப்புறம் பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு டெரைன் மோட்ஸ், புஷ் பட்டன் ஸ்டார்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இங்கே டிரைவர் சீட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பவர் அட்ஜஸ்டபிளாக உங்களுக்கு மெமரி ஃபங்க்ஷனோட எடுத்துகிட்டு போயிருக்காங்க. ஸோ கீழே பாருங்க, உங்களுக்கு ப்ராப்பரான டெட் பெடலும் கிடைக்குது. ஸோ ஒரு ஆட்டோ டிமிங் IRVM இருக்கு, பார்த்தீங்கன்னா தெரியும். சன் வைசஸ் கிடைக்குதான்னு கேட்டிங்கன்னா வேனிட்டி மிரர்ஸ் வித் லைட்ஸ் 2 பக்கமும் இது பாருங்க. டெஃபினெட்லி இது வந்து ஒரு பெஞ்ச் மார்க்குங்க. இந்த செக்மெண்ட்ல இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பெஞ்ச் மார்க் இருக்கும். உள்ள உட்கார்றப்ப எனக்கு ப்ராப்பரான அண்டர் தி சப்போர்ட் கிடைக்குது. உங்களுக்கு லம்பருக்கான சப்போர்ட்டும் ப்ராப்பராக இருக்குது. விசிபிலிட்டி அப்படின்றது க்ளீன் அண்ட் கிளியருங்க. ஃப்ரண்ட்ல வந்து போனட்டோட ஜட்ஜ் மட்டும் சரி எல்லாமே வந்து கிளியராக இருக்குது. ஸோ டாடா மோட்டார்ஸ் இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெஞ்ச் மார்க்கை செட் பண்ணியிருக்காங்க. குவாலிட்டி லெவல்ஸ், ஃபிட்டிங், ஃபினிஷ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராஸ்டிக்கான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்குது. என்ன ரொம்ப நிறைய சொல்கிறோமோ அப்படின்ற மாதிரி இருக்கலாம், பட் டெஃபினெட்லி இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டாடா சியரா பொறுத்த வரைக்கும் வந்து இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியரில் என்ன பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஜஸ்ட் வந்து ஒரு டிசைன் அன்வீலாக தான் இது இருக்குது. ஸ்பெக் அன்வீல் அப்படின்றது வந்து 25th அன்னைக்கு தாங்க நடக்கும். ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். நிறைய கூட்டம் அப்படின்றப்போ வந்து பார்த்தீங்கன்னா கஜமஜான் இருந்திருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு டீட்டெயில்டான ரிவ்யூ 25th அன்னைக்கு உங்களுக்கு வருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்றதா, ரோட்ல போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி இருக்கணும் இருக்கும், அதே மாதிரி ரோட்ல போய் வர சகமதியில் நம்பி நிற்கிற கூட இருக்கும். சரி, மற்றும் பத்திரமா டாடா, டேக் கேர், பை.